இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி ஆட்சி செய்து ஒரு நாள் ராஜாக்கா இருந்தா வனவேட்டைக்கு போகணும். அப்படி ஒரு நாள் வனவேட்டைக்கு சென்றோம் 104 பேரும். அப்படி 104 மன்னர்களும் வனவேட்டைக்கு செல்லும் தருவாய் ஒரு பெரிய பாறாங்கல். அந்த பாறாங்கல் வழியாக தலை குமிஞ்சு உள்ள போகணும். கல்லு வழியாக இத பார்த்தாங்க என் தம்பிங்க. அண்ணா இந்த கல்லுக்காக உண்டலை வணங்க கூடாது என்று என்ன அப்படி நிக்க வச்சுட்டு அந்த கல்லை பிடிக்க மழை போடுறது போல எழுதாங்க. புடிங்க புடிங்க மழை போல குமிஞ்சு விட்டாங்க தம்பிமார்கள். அதற்கு பிறகு இத துரியோதனன் பார்த்தான். அண்ணன் தலை வணங்க கூடாது இந்த கல்லை பிடிங்க இப்படி மழை பருவது போல எழுகிறாங்கன்னா ஒரு நாளைக்கு ஜமீனில் இருக்க அந்த துரியோதனன் கூட்டத்துக்கு சண்டை வந்தா விடுவார்களா என்று புதுமலை புதுவிழா என்ற அழைப்பு கொடுத்தான். யதார்த்தமா தாய்மாவு சீர் கொண்டு போனேன். எங்களை ஒவ்வொருவராக பிடித்து கல் சிறையிலே அடைத்து மேல்முடி தொட்டாமத்தில் ஓர் மூடி கூட கொடுத்தான். மேல் மூடியில 107 பேர் ஒரு மூடி கூட குடிச்சு எல்லாமே அப்ப ஆலோசனை பண்ணி சொன்னேன். எல்லாம் சாவுக்கு முடிவாய் போச்சு. ஒரு கூட இனிமேல் கொலைக்கு போறதில்ல. தண்டு பண்ணிருந்தா வெட்டு விட்டு நன்றி ஒன்று பாத்துக்கலாம். தந்திரமாக கல்ச்சரை அடைத்து மேல்மூடி தொட்டாங்கத்தில் ஒரு மூடி கூட கொடுக்கலாம். எப்படி மேல்மூடி தொட்டாங்குச்சிக்குள்ள நம்ம குடிச்சு யாரும் கொலைக்கு போறதில்ல. ஒருவனாகிலும் இருந்து அந்த துரியோதனனை நம்ம பழி வாங்கணும். ஒருவனாக இருந்து பழி வாங்க வேண்டும். பழி வாங்கணும். ஆமா அப்படின்னு ஆலோசனை செஞ்சேன். அப்ப உயிரினா எல்லாருக்கும் ஆசை. எல்லாருக்கும் ஆசைதான். பாரு இந்த மூங்கல்ல 7 துவாரம் இருக்குது. இந்த 7 துவாரத்துல யாரு நூலை கோர்க்கிறாங்களா அவங்க இருந்துக்கலாம். மத்தவங்க செத்து போயிடலாம். சாப்பிட்டு முடிவாய் போச்சு அப்படின்னு சொன்னா அந்த மூங்கல்ல 7 துவாரத்துல நூலை யாரும் கோர்க்க முடியல. நான் என்ன செய்தேன்? ஒரு கட்டெழுமை பிடித்து நூலை கட்டி ஒரு 7 துவாரத்துக்கு சர்க்கரையை வாங்கி வச்சு தந்திரமா அந்த துவாரத்தை வழியை விட்டேன். அது தின்னுக்கிட்டே மேல போச்சு. அப்பதான் என் தம்பிமார்க சொன்னாங்க, அண்ணா அந்த துரியோதனனை பழி வாங்குறது நீதான் சரியான எங்களால் முடியாது. நீ இருந்து அந்த துரியோதனனை பழி வாங்க அந்த 103 கொட்டாங்குச்சி கூலியை எனக்கே கொடுத்துட்டு என் தம்பிமார்கள் எல்லாம் மாண்டு மறைந்து போயிட்டாங்க. செத்து போயிட்டாங்க. அங்க எப்படா கொதிச்சுக்கா ஊர் தொட்டி கூழ் குடிச்சா அவர் முன்ன வந்து அங்க அப்படியே அங்க அப்ப துரியோதனன் வந்து பார்த்த உடனே கை கொட்டி சிரிச்சேன்.
அப்படி என்று சிரித்து சிரிக்கிறப்ப துரியோதனன் கேக்குறான், மாமா உன் தம்பி மகன் அப்படி செத்து கிடக்குறாங்க, நீ என்ன மாமா என்ன பார்த்து சிரிக்கிறன்னா? மைத்துனா அப்ப தந்திரமா சொல்றான், இது நான் ஒரு சமயம் என்ன கொண்டுட்டான்னா நீ ஒரு ஆள் தந்திரம் உன்னை கொண்டு விட்டு என்ன பண்ணுவேன்? அப்பதான் சொன்னேன், துரியோதனா எனக்கு இருப்பது ஒரு நாடு, ஒரு நாட்டுக்காக இந்த 104 பேர் வெட்டுப்பட்டு சாப்பிட்ட கூட நீ தன்னமா கொண்டுட்டுப்பா, நீதான் என் அக்கா மகன்னா. அன்னைக்கே என்ன நடுவிட்டு குத்து விளக்குனா உன்ன என்னதான் என்ன நெஞ்சில வச்சுக்கிட்டாலும் என் நெஞ்சில இருக்கிற பாலம் போகுமா? போகாது. என் நெஞ்சில இருக்கிற கோபம் போகுமா? பாவம் போகாது. கோபம் போகாதா? பாவம் போகாது. உண்ணுவதும் உறங்குவதும் அவர்கள் வீட்டில் பண்பும் பாசமும் பாண்டவர் மேல வச்சுக்கிட்டேன். அங்க பாச அங்க வச்சுட்டு பாண்டவர் மேல என்னையாவது கொல்லணும். சுடுகாட்டுல போய் கங்கணம் கட்டிக்கிட்டேன். துரியோதனை கொன்று அவன் ஏழு பிடிக்கு தின்னாவிட்டால் என் பெயர் ஜனனி என்று என் இறந்த கையில கங்கணம் கட்டிக்கிட்டேன் சுடுகாட்டுல. இன்னைக்கு துரியோதனை பக்கம் தான் இருக்கிறேன். எப்படியாவது துரியோதனை கொண்டு போய் தாவி சேர்த்தணும். நாளாவது மேல கொண்டு போகணும். எப்படின்னா என் நெஞ்சில் இருக்கிற வஞ்ச விட்டு போகுமா? அதனால் இப்பொழுது ஏதோ காரணமாக துரியோதனை என்னை அழைத்திருக்கிறான். என்று பார்க்கலாமா? நடுவீட்டு குத்துவிளக்காக விளங்கி வரக்கூடியவர் இந்த அன்பு மருமகன் துரியோதனுக்கு பக்கத்திலேயாக இருக்கக்கூடிய என் தாய் மாமன் ஜெகனி மாமா தங்களுடைய பாதார விட்ட கபடங்களுக்கு ஆதாரமாக எவருக்கும் சிரம் வணங்காத இந்த துரியோதனன் சற்றே என்னுடைய சிரம் தாழ்ந்து தங்களுக்கு வணக்கம் செய்தேன் மாமா. வணக்கம் மாமா. வணங்காத முடி இணங்காத நெஞ்சம் வெங்கல சதைகளை மறைத்தவன் இந்த பூலாகத்துக்கு குபேந்திரன். வணங்காத முடி யாருக்கு வணங்காமல் எனக்கு தலை மாற்றி வணங்கியபடினால் இந்த டெல்லி என்னும் அஸ்திராபுரத்தில் உன் உடலில் உயிருள்ள தீர்வாயாவசன் உயிருக்கு கூட தான் அரசாங்கம் செத்துப்பான்னு பின்னால என்ன பாரிய. ஓ, நீங்கள் அப்படி சொல்லுவீங்களா?
மாமா துரியோதனா ஆனால் ஒன்று ஆ, என் பங்காளிகள் ஆ, என் பகையாளிகள் ஆமா அந்த பாண்டவர்களை ஆ, கையினால் பகடையாடி காடு வனவாசம் போக்கி வைத்தது எந்த கை இதே கைதான். அந்த பாண்டவரை அத்திபுரம் வரவழைத்தது எந்த கை உண்மை. அந்த பாண்டாளி அடிமை விடுத்தி ஆ. என் வசமாக்கியது எந்த கை உண்மை உண்மை அப்பேற்பட்டு ஆ, மாமா ஆ, பாண்டவர்கள் வனத்திற்கு சென்று ஆ. பலவருட காலமாகியும் ஆ. இன்னும் ஒரு சில வருடங்கள் கழித்தால் ஆ. மீண்டும் நாட்டுக்கு வருவாங்க ஆமா நாட்டுக்கு வரக்கூடிய பாண்டவருக்கு ஆ. அன்னவருக்கு சேர வேண்டிய பாதி சாம்ராஜ்யத்தை நாம் கொடுக்கே தீர வேண்டும். ஆ, அதனால் ஆ, நாடு நமக்கு சொந்தமாகணும் ஆ. பாண்டவருக்கும் நாடு கொடுக்க கூடாது இதற்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் மாமா மைத்துனா மாமா நான் சொல்றேன் ஐயா அப்படியா? நல்ல வார்த்தைகள் சொல்லுவேன் சொல்லுங்க மச்சா, நல்ல வார்த்தைகள் சொல்லுவேன். நல்ல வார்த்தைகள் மாமா மைத்துனா எப்படி மாமா உனக்கு நல்ல வாசனை சொல்றதுக்காக வைக்கிறேன். அப்படி சொல்லுங்க. ஐயா, ஆ. உன்னை 8 ஆளு மேல கொஞ்சம் கொஞ்சம் வரைக்கும் எரிக்காம என் நல்ல தூக்கம். 8 ஆளுக்கு மேல என்ன மாமா இதுக்குள்ள 8 ஆளுக்கு மேலன்னா எப்படி உன்னை 8 மந்திரி கீழே நிக்க வச்சு உன்னை மேல உட்கார வைக்கிறதுக்குயா. இவனுக்கு கல்யாணம் வாங்கி வச்சிருக்கிறேன். ஆகட்டும் மாமா எப்பயுமே உங்களுக்கு மேல 4 ஆள் மேல போற மாதிரி எதுக்கு பண்ணுங்க என்ன வந்த மேட்சால வர்ற முதல்ல காவிக்கு காவி இப்ப பொடி கலருக்கு பொடி கலர் அடே மொண்டியாட்ட இல்ல இது சொல்றேன் மைத்துனா, உன்னை கொண்டு போய் தாவி சேர்த்து வரைக்கும் எனக்கு நல்ல தூக்கம் வரவே இல்ல உங்களுக்கு நல்ல மேல கொண்டு உணவு வரைக்கும் அப்படி மாமா சொல்லுங்க மாமா என்ன யோசனை மாமா எப்பொழுது ஆ. அதாவது நம்மளுக்கு ஆள் பலம் வேணும். ஆமா எப்படி பாண்டவர்கள் வந்தா சண்டை வரதான் போகுது. ஆமா. அந்த பாண்டவர்கள் வென்று இந்த பாண்டவர்களை நீ ஆளணும். ம். அப்படி என்றால் உன் மகனுக்கு கல்யாணம் பண்ணிடு. அப்படியா ஒரு நாள் சேர்த்து மாமத்தை சமைச்சுட்டால சேர்த்து. ஆமா ஆமா 2 குழந்தைங்க எனக்கு 8 பேருக்கு அதிபதி லக்னகுமாரன் இன்னொரு மக லக்குமணி 2 பேர் இருக்கிறாங்க அதுல என் மகனுக்கு உன் மகனுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அந்த சமைச்சுட்டால நம்ம பக்கம் வருவாங்கல்ல. இப்பதான் வருது ஏய். ஆமா இதுக்குத்தான் நீங்க வேணுங்கிறது அறிவு கடல் என் அருகில் இருக்க எனக்கு ஆலோசனைக்கு பஞ்சமா அறிவு கடலடா கடல் ஆமா சொல்லுங்கள் மாமா என்ன செய்யணும் உன் மகனுக்கு ஆ. திருமணம் செஞ்சிருயா. ஆகட்டும் மாமா அப்ப ஆள் பலம் சேர்ந்து. ஆமா நீங்க சொன்னது சரியான யோசனை அப்படி என் மகனுக்கு நான் கல்யாணம் செய்யறதா இருந்தா இந்த அத்திபுரத்து வேந்தன் துரியோதனுக்கு ஏற்ற சம்பந்தம் இந்த உலகத்துல எங்க மாமா யார் இருக்கிறா 56 நாட்டுக்கு பேரரசர் சரியான சம்பந்தம் யாருன்னு கேட்கல. ஆமா மச்சான், நான் சொன்ன உனக்கு கோபம் வரக்கூடாது. நான் சரியான சம்பந்தம் சொல்றேன். நான் சொல்றது கரெக்டா இருக்கா? கோபப்படாத கேளு. சொல்லு மாமா சங்கத்வாரங்களை ஆளக்கூடிய அதாவது கிருஷ்ணனுடைய மகள் சுந்தரி கல்யாணம் பண்ணிட்டா. ஏயா கிருஷ்ண மகையா சுந்தரியா? சங்குதுவாரை ஆண்டு வரக்கூடிய கிருஷ்ணன் ஆ. எனக்கு சம்பந்தி பின்ன? அவ மக எனக்கு மருமகனா ஏயா விமலன் கல்யாணி ஆயாக்குறா? ஆமா 40 வயதில் நாய் குணம் 60 வயதில் பேய் குணம் சொல்லி பெரியவங்க சொல்லிருக்காங்க அவங்க தொண்டைக்காய் கத்துறாங்க நீ ஏன்டா அப்படி அங்க போய் ஆனா ஆ. ஏண்டா
40 வயதில் நாய் குணம், ஆமா 60 வயதில் பேய் குணமா? என் மாமனுக்கு வயசு ஆக 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 மூளை கெட்டு போச்சுடா, அறிவு கம்மியாயி போச்சு, துரியோதனா புத்தி மங்கி போச்சு. ஏன் மாமா அந்த சங்கு துவாரகை ஆண்டு வரக்கூடிய கிருஷ்ணன் எனக்கு சம்பந்தின்னு சொல்றீங்களே? ஏன் மாமா படிக்காரங்கிட்ட போய் பஞ்சாங்கம் கேட்டா அவன் மட்ட மத்தியானத்தை மரணம்னு சொன்னானா? ஆமா படிக்காத கேட்ட என்ன சொல்லுவான்? அந்த மாதிரி அவன் நம்ம எப்படா சாபம் அந்த பாண்டவருக்கு இந்த நாட்டை தூக்கி கொடுக்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறான். அந்த இடையன் மடையன் அந்த விளக்கவாத்தால் அடிபட்ட அப்படி இருக்கு. அந்த கண்ணனை கிட்ட போய் என்ன சம்பந்தம் செய்ய சொல்றீங்களே? உங்களுக்கு அறிவு பேசிட்டு இருக்கிற எப்படி? அந்த சுபத்திரை உனக்கு கல்யாணம் பண்ணலாம்னு இருந்தேன். மாமா உண்மைதான் மாமா. தந்திரமாக அர்ஜுனுக்கு கல்யாணம் வச்சு பாலாபாசம் அந்த பக்கம் போயிட்டான். சுபத்திரை மேல பேர் ஆசை வச்சிருந்தேன். ஆமா பாஞ்சாலி மேல எப்படி ஆசை வச்சனும் அதே போல சுபத்திரை மேலையும் நான் மிகுந்த அன்பு வச்சிருந்தேன். ஏன் அந்த பலராமன் மாமன் சுபத்திரை எனக்கு கல்யாணம் செஞ்சு தர்றேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருந்தாரு. பலராமன் எனக்கு குரு குரு என் கதை பயிற்சிக்கு எனக்கு அவர்தான் குரு குரு. அப்படி இருக்க எனக்கு அவர் தங்கச்சி சுபத்திரை கல்யாணம் செஞ்சு தர வாக்கு கொடுத்திருந்தார். கடைசி நாடகத்துல தந்திரமாக கடைசி நேரத்துல நாடகம் ஆடி கபட நாடகம் ஆடி யாரு அந்த கண்ணன் அந்த அர்ஜுனுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சான். அப்படி இருக்க இப்ப போய் அவன் மக சுந்தரிய சுபத்திரைய அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். பாலாபாசம் எல்லாம் அந்த பக்கம் போச்சு. ஆமா நம்ம கிட்ட பொன்னிருவு எவ்வளவு இல்ல. ஆமா நம்ம துர்கா பதாதி சாணிகளோடு பொன்னிருவத்தை கொண்டு போய் மலை பருவதமா குவித்து பொண்ணை காட்டி தந்திரமா பெண்ணை கொண்டு வந்துட்டான். பாசம் நம்ம பக்கம் வந்துடும் பானுலக நம்ம ஆளாயா. ஆமா ஆமா மாமா நான் உங்களை என்னவோ நினைத்தேன் மாமா. ஆனா சாதாரணமா விடுறாளாயா? தலையிலிருந்து கால் வரைக்கும் என் மாமனுக்கு அத்தனையும் மூளை மூளையே தான். ஆமா ஒன்னே ஒண்ணுதாங்க. இது எது எதுடா எது அப்படி மாமா தங்கச்சி மேல தங்கச்சி அங்க கட்டி கொடுத்ததுனாலதான் ஆண்டவர் பக்கம் பாசம் அதிகம். தங்கச்சியை விட இந்த மக மேல பாசம் அதிகம் இருக்கும். கண்ணனுக்கு ஏகப்பட்ட ஆசையா பொண்ணு மேல. அப்படியா? அந்த பொண்ணு காட்டி கொண்டு வரலாம் கொண்டு போலாம் மாமா. ஆகட்டும் மாமா. உடனடியாக புறப்பட்டு சென்று 7 லட்சம் ஒட்டகத்தின் மீது 7 கோடி பொன்பொருளையும் அப்படி மலை பருவம் குவில் குவிலா கொண்டு போலாம். எல்லாம் தயார் செஞ்சு வைங்க. தயார் செஞ்சு வைக்கிறேன். சுந்தரிய கல்யாணம் பண்ண பாருல கட்டி ஆடுறேன். ஆகட்டும் மாமா. என் பொண்ணு எல்லாம் போட்டு தாயருக்கு வச்சுக்கிட்டு அடிக்கலையா மாமா? இருந்தாலும் சரி என் மனைவி பெருந்தரவாகட்ட ஒரு வாய் வார்த்தை சொல்லணும் இல்லையா? சொல்லிட்டு வா சீக்கிரம் போலாம். வருகிறேன். பொன்பொருளோட தயாரா இருங்க. ஆகட்டும். ஏய் காவலா சீக்கிரமாக என் மனைவி மகாராணி பெருந்தரவாகட்ட நீ போ. நான் போயிட்டு வரேன். என் பொண்டாட்டிட்டு போயிட்டு வாடா. போயிட்டு வரேங்க. நீ போக உன்னால முடியாது. நான் போயிட்டு வரேன். என்ன சொல்ற? பொண்டாட்டி நான் போயிட்டு வரேங்க. போய் கூட்டிட்டு வரேங்க. என் பொண்டாட்டிட்டு நீ போறீங்க? இல்ல போய் கூட்டி வரணும்ல. பாவால எப்படி கூட்டி வர முடியும்? ஏய் பொறகாடி மோகரையா. பாவால எப்படி கூப்பிட முடியும்? ஆகட்டும். அழைத்து வா மகாராணி. சீக்கிரம்.